having given us a wonderful day. Today, we have all gathered here for the 12th celebration of both Children's Day and Diwali celebration. On behalf of the management and school community, I extend a cordial welcome to one and all. Today, our chief guests are Mr. P.K. Vairamuthu, Member of Legislative Assembly, Thirumayam Constituency; Mr. M.M. Ganeshan, Chairman, Arimalam Panchayat Union; Mr. C.K. Mariyappan, President, Arimalam Town Panchayat; Mr. V. Pandian, Vice President, Arimalam Town Panchayat; and Mr. David, Assistant Director, Arimalam Husbandry, Arandangi Region; and all other members, I welcome you all. ஆண்டுகளுக்கு மூத்த எம் செம்மொழி தமிழாய் எங்களை ஒன்றுபடுத்தும் அன்னை மொழியே, தமிழ் தாயே, இதோ உமக்கு வாழ்த்து. தமிழ் ஸ்ரீ சிவகமலம் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடைபெறும் குழந்தைகள் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது ஒன்றிய பெருந்தலைவர் அருமை சகோதரர் எம்.எம். கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய அடிமலம் டவுன் பஞ்சாயத்து தலைவர் அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆத்மா கமிட்டி தலைவர் அருமை சகோதரர் சண்முகம் அவர்களே, சிவகமலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை நிருபர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் குறிப்பிட்ட டைம் 10 மணிக்கு வருவது காலமானது. காலையிலே வேஷ்டி சேலை கடைக்குடியில் கொடுத்து விட்டு இங்கே வருகின்ற பொழுது நேரம் கடந்து வந்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் இன்னும் அரிமளத்தில் இன்னும் 2 நிகழ்ச்சி திருமயம் பண்ணுவதில் கலந்து கொண்டு செல்ல வேண்டியது இருப்பதால் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி விடைபெறலாம் என்றிருக்கின்றேன். அதில் ஒரு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும், படித்து அவர்கள் உயர் பதவிகளிலே வர வேண்டும், பெரிய அதிகாரிகள் வர வேண்டும், ஆசிரியர்கள் வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும் என்று கல்வியிலே ஒரு புரட்சியை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு 1ஆவதிலிருந்து +2 12வது வரை விலை இல்லாமல் அவர்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுக்குறாங்க, 4 செட்டு. அதே மாதிரி 2 கால் நடையன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேக்கு, புக்கு, சாம்பிள் பாக்ஸு, உலக வரைபடம்,
பென்சில் அனைத்துமே அவங்க படிப்புக்கு மாணவர்களுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க. மாணவர்கள் 10வது 11வது 12வது இடையிலே நிறுத்தக்கூடாது என்பதற்காக இன்று மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 1500 ரூபாய் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெயரிலே 10வது படிக்கும் மாணவர்கள்